வெல்கம் டு JAYANTHI'S KITCHEN. அனைவருக்கும் வணக்கம். தட்டை வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். புழுங்கல் அரிசியில் தான் நம்ம செய்ய போகிறோம். 1/2 கிலோ புழுங்கல் அரிசி. சாப்பாட்டுக்கு போடுற அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இட்லிக்கு போடுற புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த அரிசியை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு கிரைண்டரில் போட்டுருங்க. காஞ்ச மிளகா, அதுக்கு தேவையான ஒரு 10 காஞ்ச மிளகா, பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டு நல்லா உப்பு போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. பொட்டுக்கடலை தூள் வந்து 200 கிராம் எடுத்து நல்லா மிக்சியில் நைஸாக பவுடராட்டம் அரைச்சி அதை எடுத்து வச்சுருங்க. கடலைப்பருப்பு வந்து ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கிறேன். எள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த பொட்டுக்கடலை தூள் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு ஒரு உருண்டையாக உருட்டி போட்டு 10 ஓட்ட வடையாக தட்டி தட்டி வச்சுக்கின்னு எண்ணெய் வந்து நல்லா மிதமான தீ காஞ்ச உடனே எடுத்து போட்டு ஒன்றை மாதிரி வேக வச்சு நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு எடுத்து போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மொறுமொறுப்பான கிறிஸ்பியான தட்டை வடை. இதை சுட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு காற்று போகாமல் நல்லா ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 10-20 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான தட்டை வடை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தட்டை வடை அருமையாக வருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்டை வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். 200 கிராம் பொட்டுக்கடலை மிக்சியில் நல்லா நைஸாக தூள் பண்ணி வச்சிருக்கிறேன். எள்ளு வந்து ஒரு 50 கிராமுங்க எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி, ஏதாவது ஒரு அரிசி போட்டுக்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கிரைண்டரில் காஞ்ச மிளகாய் ஒரு 10, பூண்டு ஒரு முழு பூண்டு போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த எள்ளை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இந்த பொட்டுக்கடலை தூளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். காய்ச்சிற எண்ணெயை கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி இந்த திட்டத்துக்கு பிசைஞ்சிக்கணுங்க. இந்த பாருங்கள், நல்லா உருட்டினா உருண்டை வருது பாருங்கள். இது இந்த சைஸ் உருட்டிக்கலாங்க. உருட்டி ஒரு 10 உருண்டை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 10 தட்டி தட்டி அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 10 தட்டி போட்டோம்னா தான் ஒன்றை போல் ஈவனாக வேகும். நம்ம எடுக்கிறதுக்கு திரும்பவும் தட்டி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துக்கலாங்க. இல்லை காட்டன் துணியில் கூட நம்ம தட்டலாம். நான் இப்போ பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஆயில் தடவிக்கலாம். தடவிட்டு இப்படி உருண்டையை கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். நம்ம கையில் தட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் இது மாதிரி அடிபாகம் வந்து தட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு டப்பாவோ ஏதாவது ஒன்று வச்சு
இப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இப்படி அழுத்தி விட்டுருணுங்க. ஒரு 6 தட்டி வச்சுட்டோங்க. இப்போ இந்த ஸ்போக் கரண்டி எடுத்து லைட்டாக அப்படி ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. போட்டுட்டோம்னா இது பஃப்னு அப்படியே உப்பி வராமல் நல்லா ஈவனாக வேகும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. எடுத்து ஒவ்வொரு தட்டையாக அதில் சேர்த்துடலாம் எண்ணெயில். இப்போ தட்டை வடையெல்லாம் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாங்க. ஒரு பக்கம் வெந்த உடனே லேசாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் அப்படியே நல்லா வேகட்டும். அந்த சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அப்புறமா எடுத்து போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் சலன்ற இந்த சலசலப்பு அடங்கின உடனே இது வெந்துச்சுன்னு அர்த்தங்க. அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான மொறு தட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 1/2 கிலோ அரிசி போட்டதுக்கு ஒரு 70 தட்டை வந்துருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஜெயந்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.